மருமகளின் உத்தரவு. அப்புறம் என்ன, 2 வீட்டுக்கு சம்மதம்னா தட்டை மாற்றிக்க வேண்டியதானே என்று அக்ஷராவின் தாய்மாமன் கூறினார். இரு மணமக்களின் பெற்றோர் எழுந்து நின்று தட்டை மாற்ற முற்படும்போது, ஒரு நிமிஷம், நான் கொஞ்சம் பேசணும் என்றாள் அக்ஷரா. ஒரு கணம் இரு குடும்பத்தாரும் வெடிக்க காத்திருக்கும் எரிமலை என கதிர்களை அக்ஷராவின் பக்கம் வீசினர். எல்லாரும் இப்படி முறைக்கிற அளவுக்கு ஒன்றும் நடக்கலை. எனக்கு மனசில் இருக்கிறத சொல்லணும், அவ்வளோதான் என்று தொடர்ந்தாள். எனக்கு சமைக்க தெரியுமா, ஆடுவியா, பாடுவியான்னு எல்லாம் பல கேள்வி கேட்டீங்களே, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியணும் என்றால் மணமகன் வீட்டாரை பார்த்து. இப்படியெல்லாம் பேச உனக்கு எவ்வளோ தைரியம் என்று பாய்ந்தார் அக்ஷராவின் தந்தை. இப்படி பேசவா உன்னை வக்கீலுக்கு படிக்க வச்சோம் என்று மூக்கி சிந்தினார் அக்ஷராவின் தாய். அப்பா, நான் நல்லா இருக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் செய்வேன். எனக்கு உடம்புக்கு முடியலைன்னா என்னைய என் கணவர் தான் பார்த்துக்கணும், அதான் கேட்டேன் என்றாள். என்னதாம்மா சொல்ல வர என்றார் மணமகனின் தாய். இங்கே பாருங்க, நானும் வேலைக்கு போகிறேன். ஸோ 2 பேரும் சமமாக எல்லா வேலையும் பிரிச்சுக்கணும். ஐ வாண்ட் ஈக்குவாலிட்டி என்று உரக்க கத்தினாள். தன் முன் இருந்த மேஜையை தட்டிய சத்தத்தில் உறக்கத்திலிருந்து திடுக்கென முழித்தார் அமுதா. கனவா என்று வேத்திருந்த முகத்தை துடைத்தபடி ஏதோ ஞான பெற்ற புத்தரை போல எழுந்து சமையலறையை நோக்கி சென்றார். மலை போல் குவிந்திருந்த அழுக்கு பாத்திரங்களை கழுவ துவங்கினார். காஃபி கொதிக்கும் பொழுது தன்னுள் ஏதோ ஒரு உணர்வு பொங்க கண்டார். அமைதியாக காஃபியை எடுத்துக்கொண்டு வெளியே வராண்டாவில் செய்தித்தாள் வாசித்து கொண்டிருந்த தன் மாமனார் மாணிக்கத்திடம் சென்று காஃபியை கொடுத்தார். வாசல் தெளித்து கோலம் போட்டு தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சி வீட்டை கூட்டி துடைத்து குடித்த நீர் பிடித்து நிரப்பிவிட்டு காலை டிஃபனை செய்ய துவங்கினார். மணி 8 ஆனது. மெதுவாக அமுதாவின் மாமியார் பார்வதி வெளியே வந்தார் தன் அறையிலிருந்து. என்ன இப்படி தண்ணீர் தொட்டி நிறைஞ்சு கீழே போகிறது, தெரியாமல் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க என்று கேட்டார். பதில் எதுவும் பேசாமல் மோட்டரை ஆஃப் செய்தார் அமுதா. டிஃபன் ரெடியா என்று மாமியார் கேட்க, டிஃபனை இறக்கி வைத்தார். அம்மா, ஏன் ஷோ எங்கே என்று கத்திக்கொண்டே வந்தான் அமுதாவின் 12ஆம் வகுப்பு படிக்கும் இளைய மகன் விக்னேஷ். கையில் ஃபோனோடு கேம் விளையாடிக்கொண்டே அமர்ந்திருந்த அவனின் தலையை தடவி கொடுத்து காலை டிஃபனை ஊட்டினார் பார்வதி. அவன் பள்ளிக்கு கிளம்பியதும் கல்லூரியில் 4ஆம் வருடம் இன்ஜினியரிங் படிக்கும் அமுதாவின் மகன் ரீனா வந்தாள். ஃபோன் பேசிக்கொண்டே சாப்பிட அமர்ந்தாள். என்ன சாப்பிடுகிறாள் என்று கூட தெரியாமல் பேசிக்கொண்டே சாப்பிட்டாள். பேச்சு சுவாரஸ்யத்தில் யாரிடமும் எதுவும் கூறாமல் பேக்கை எடுத்துக்கொண்டு கல்லூரிக்கு கிளம்பினாள். அடுத்து ஐடி கம்பெனியில் வேலை செய்யும் மூத்த மகன் சூர்யா வந்தான். இவன் கையில் லேப்டாப். பெற்ற குழந்தையைப் போல எந்த நேரமும் அதை தாங்கிக் கொண்டே அலைவான் வீட்டில். அம்மா, டிஃபன் ரெடியா என்றான். குளிச்சியாடா என்று அமுதால் கேட்டார். மண்டையில் பல்பு எரிய தடதடவென ஓடி குளித்து தயாராகி திரும்பி வந்தான். ஈ என்று பல்லை காட்டினான். ஐயோ என்று தலையில் அடித்து கொண்டு உணவை பரிமாறினாள் அமுதா. சூர்யா கிளம்பியதும் பாத்திரங்களை கழுவ சமையலருக்கு சென்றார். அதற்குள் அமுதாவின் கணவர் முத்துவேல் டைனிங் டேபிள் அமர்ந்து குரல் கொடுத்தார். சாப்பாடு கிடைக்குமா என்று. அமுதா உணவை பரிமாற வரும் முன் சர் என்று மின்னல் பாய்ச்சலி வந்து நின்றார் பார்வதி டைனிங் டேபிள் அருகில். என்னப்பா இப்படி இழைச்சி போற, நல்லா சாப்பிடு என்று தன் மகனுக்கு உணவை பரிமாறினார். புஷ் என்று ரயில் வண்டி போல புகை வந்தது அமுதாவிற்கு. காதிலும் மூக்கிலும். தொப்ப டேபிளை இடிச்சுக்கிட்டு இருக்கு, துரும்பா இழைச்சிட்டானாமா மாவா என்று முணுமுணுத்து கொண்டே தன் கோபத்தை பாத்திரங்களின் மேல் கொட்டினார். முத்துவேல் உணவு அருந்துவிட்டு பேக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினார். பின்னாலேயே சென்றார் பார்வதி. கேட்டிலிருந்து முத்துவேல் திரும்பி பார்க்க, சமையலில் இருந்து அமுதா எட்டி பார்க்க, பார்வதி அதை முறித்து பார்க்க, இப்படி பார்வையிலேயே விடையை பரிமாற்றி கொண்டு கிளம்பினார் முத்துவேல். மகனை வழி அனுப்பிவிட்டு வராண்டாவை கடக்கையில், என்னங்க வாங்க சாப்பிடலாம் என்று தன் கணவரை அழைக்க, படித்து கொண்டிருந்த செய்தித்தாளை வைத்துவிட்டு ஓடி வந்தார். போய் கேட்டை சாத்திட்டு நியூஸ் பேப்பர் எல்லாம் கரெக்டாக வச்சுட்டு சாப்பிட வா என்றார் பார்வதி. பல்லை கடித்து கொண்டு சொன்ன வேலையை செய்துவிட்டு திரும்பி வரும் பொழுது எல்லோரும் உண்ட பிறகு கடைசியாக மீதி இருந்த உணவை சாப்பிட அமர்ந்தார் அமுதா. இந்த வீட்டில் மருமகள் போல் அல்ல, நாய் போல உணர்வு தோன்றிட்டு வாயில் போட்ட உணவை விழுங்க முடியாமல் துக்கம் தொண்டையை அடைக்க
காம்பவுண்ட் சுவரை தாண்டி கொட்டிவிட்டு அடுத்த கட்ட வேலையை துவங்கினார். நாள் முடியும் பொழுது கை கால்கள் விடுதலை விடுதலை என்று கொடி பிடிக்க மெத்தையில் தலை சாய்த்தார். அருகில் படுத்திருந்த முத்துவேல், அமுதா, அந்த தண்ணியை கொஞ்சம் எடுத்து கொடு என்று கூற, ஆ என்று கத்தி எட்டி உதைப்பல் போல் மனதில் காட்சி மட்டும் எழ தண்ணீரை கொடுத்துவிட்டு அமைதியாக கண்மூடினார். உறங்கினார். விடிந்தது. ஐ வாண்ட் ஈக்குவாலிட்டி சத்தம் கேட்டு திடுக்குனென முழித்தார். அன்று ஞாயிற்றுக்கிழமை. தனக்கு மட்டும் காஃபி போட்டு குடித்துவிட்டு ஒரு பெரிய வெள்ளை போர்டில் ஏதோ எழுதி வைத்துவிட்டு தன் மகளின் வாக்கிங் ஷூவை போட்டுக்கொண்டு கிளம்பினார். 8 மணிக்கு வீடு திரும்பினார். அலங்கோலமாக இருந்த தன் வீட்டு வாசலை கடக்கும்போது பார்வதியின் சத்தம் தன்னை தாண்டி தெருமுனை வரை போவது கண்டார். வராண்டாவில் பயத்தோடு மாமனார் செய்தித்தாளின் முகத்தை பொதித்திருந்தார். தலைகீழாக பிடித்திருந்த செய்தித்தாளை நேராக திருப்பி கொடுத்தார் அமுதா. ஷூவை கழட்டிவிட்டு உள்ளே செல்லும் பொழுது, எங்கடி போன என்று பார்வதி கத்த, பார்வதிக்கு மேல் சத்தத்தை உயர்த்தி, வாக்கிங் போனேன். டிடின்னு சொல்ல எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. எனக்கு அமுதான்னு ஒரு பேர் இருக்கு, அதை சொல்லி கூப்பிடுங்க இனிமே என்று நிதானமாக பதிலளித்தார் அமுதா. வாய்ப்பிழந்து நின்ற பார்வதியை கடந்து சென்று கால் கை அலம்பிவிட்டு வந்தார் அமுதா. பார்வதி சமைத்திருந்த உணவை உண்ண ஆரம்பித்தார். இவர்கள் சத்தம் கேட்டு முத்துவேல், ரீனா, சூர்யா மூவரை கீழே வந்தனர். அமுதா சாப்பிட்டு விட்டுதான் எழுதிய வெள்ளைப்பொடி எடுத்து வந்தார். அனைவரையும் ஹாலில் அமர செய்தார். இது டெய்லி ஷெடியூல். இதில் யார் யார் என்னென்ன வேலை என்னென்னைக்கு செய்யணும்னு எழுதியிருக்கிறேன். வாசல் கூட்டுறதுலேருந்து கக்கூஸ் கழுவுற வர எல்லாரும் எல்லா வேலையும் இனிமேல் செய்யணும். எனக்கும் வயசாகுது, என்னால் இனிமே கஷ்டப்பட முடியாது என்றார். நீ ஏன் கஷ்டப்படுற? சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா உன் மருமக வந்து எல்லாத்தையும் பார்த்துக்க போறா என்றார் பார்வதி. மருமகங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? மருமகங்க என்னை செக்கு மாடா? நான் படுற கஷ்டம் பத்தாது, என் மருமக வேற வந்து கஷ்டப்படணுமா? என்னோட ஒளியட்டும் உங்கள் விதி. என் வீட்டில் இனிமேல் எல்லாரும் சமம். சக வீட்டு வேலையும் செய்ய தெரிஞ்சால் மட்டும்தான் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஐ வாண்ட் ஈக்குவாலிட்டி என்று முடித்தார். மீட்டிங்கின் நடுவில் ஃபோனில் கேம் விளையாடிக்கொண்டே வந்தான் விக்னேஷ். வந்தவன் அமுதாவின் முன் நின்றான். நிமிர்ந்து பார்த்தான். பலார் என்று ஓங்கி அவன் கன்னத்தில் தன் விரலையும் பதித்தார். அடி விழுந்த வேகத்தில் ஃபோன் பறந்து கீழே விழுந்து நொறுங்கியது. இனிமே ஃபோனை தொட்ட கையை நசுக்கிடுவேன். அந்த போர்டில் நீ செய்ய வேண்டிய வேலை இருக்கு, எப்போ என்ன பண்ணணும் பார்த்து செய் என்று கூறிவிட்டு திரும்பும் பொழுது மீதி அனைவரும் அவரவர் கன்னங்களில் கை வைத்து நின்று கொண்டிருந்தனர். அடி அவர்களுக்கு விழுந்தது போல. மீட்டிங் முடிந்ததும் மாணிக்கம் அமுதாவிடம் சென்று, ஏமா இந்த திடீர் புரட்சி என்று கேட்டார். என்னைக்காவது நிலைமை மாறாதா? யாராவது மாற்ற மாட்டாங்களான்னு காத்திருந்தா ஒன்றும் நடக்காது மாமா. மாற்றத்தை நாம தான் உண்டாக்கணும். கெட்டது செய்ய தான் பயப்படணும், நல்லது செய்ய இல்லை என்றார். அன்றையிலிருந்து எல்லாரும் வேலையை சமமாக செய்தனர். அவரவர் வேலைகளை அவர்களே செய்தும் கொண்டனர். 2 மாதங்களில் அவர்களுக்கு எல்லா வேலையும் பழகிவிட்டது. விக்னேஷருக்கு ஊட்டிவிட வந்த பார்வைதடமிருந்து உணவு தட்டை வாங்கி கொண்டு, பாட்டி நானே சாப்பிட்டுக்கிறேன் என்றான். தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சிவிட்டு செய்தித்தாளை வாசித்துவிட்டு அதை மடித்து ஒழுங்காக வைத்தார் மாணிக்கம். காலை உணவை உண்டுவிட்டு உண்ட தட்டை கழுவி வைத்துவிட்டு அனைவரிடமும் சொல்லிவிட்டு வெளியே கிளம்பினாள் ரீனா. வீட்டிற்கு தண்ணீர் பிடித்துவிட்டு தொட்டி நிறைந்தவுடன் மோட்டரை நிறுத்திவிட்டு உள்ளே வந்தார் பார்வதி. காலை நேரம் விழுந்த பாத்திரங்களை கழுவி வைத்துவிட்டு மனைவியிடம் நின்று நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு விடை பெற்றார் முத்துவேல். மதிய உணவை செய்ய சூர்யா உதவி செய்து கொண்டிருந்தான். இன்னைக்கு ஆஃபீஸ் போகலையாடா என்று அமுதா கேட்டார். இல்லைம்மா, லீவு போட்டிருக்கேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண என்றான். யாரு, நீயா? காரணம் இல்லாமல் இருக்காதே. யாருடா அந்த பொண்ணு என்று கேட்டார். ஏ என்று பல்லை காட்டி, அம்மா 2 பேரும் ஸ்கூலில் ஒன்றா படித்தோம். ஷீ இஸ் எ லாயர் நவ் என்றான். குட். பொண்ணு பேர் என்ன என்று கேட்டார். அக்ஷரா என்றான். ஆச்சரியமும் அதிர்ச்சியுமாய் பார்த்தார் அமுதா. அம்மா, அவள் உங்களை மாதிரியே
ஐ வாண்ட் ஈக்குவாலிட்டின் தான் எப்பவும் பேசுவா என்றான் ஆனந்த கண்ணீருடன். அவ என்ன மாதிரி இல்லைப்பா, நான் தான் அவளை மாதிரி என்றார் அமுதா. புரியாம முழித்தான் சூர்யா. திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.